வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்தின் தற்போதைய நிலை குறித்து பேச்சு. முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்கள் குறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் வாயிலாக வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் விஜயகுமார் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பாராளுமன்றத்தில் புதுச்சேரி விமான சேவை குறித்து உரை நிகழ்த்தினார். பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் நடைபெற்று வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் 24/7/2025 அன்று புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்தின் தற்போதைய நிலை என்ன என்றும், தற்சமயம் புதுச்சேரியிலிருந்து 2 நகரத்தினை மட்டும் இணைக்கும் விமான சேவை பயன்பாட்டில் உள்ளது என்பதை அறியுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரியிலிருந்து கொச்சின் மற்றும் சீரடிக்கு அதிகப்படியான மக்கள் பயணம் செய்வதை கருத்தில் கொண்டு அந்த பகுதிகளை இணைக்கும் பொருட்டு விமான சேவையை தொடங்க அரசு உத்தேசித்துள்ளதா என்று எழுப்பிய கேள்விக்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்கள் அளித்துள்ள பதிலில், புதுச்சேரி விமான நிலையத்தில் A320 ரக விமானங்களை இயக்குவதற்கு ஏதுவாக 2300 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட விமான ஓடுபாதை அமைப்பதற்கான ஒரு மாஸ்டர் பிளான் இந்திய விமான நிலைய ஆணையம் தயாரித்துள்ளது என்றும், இந்த விரிவாக்கத்திற்கு மொத்தமாக 402 ஏக்கர் நிலம் தேவைப்படுகிறது. அதில் 217 ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டு பகுதியில் உள்ளது. 185 ஏக்கர் நிலம் புதுச்சேரி பகுதியில் உள்ளது. இந்த மாஸ்டர் பிளான் புதுச்சேரி அரசாங்கத்திற்கும் அனுப்பப்பட்டுள்ளது. தற்சமயம் புதுச்சேரி விமான நிலையம் ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு நகரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. மார்ச் 1994இல் விமான நிறுவன சட்டத்தை ரத்து செய்த பின்னர் இந்திய உள்ளூர் விமான சேவைகளில் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது என்றும், அந்தந்த விமான சேவைகள் நிறுவனங்கள் வர்த்தக ரீதியாகவும் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து சூழ்நிலைக்கு தக்கவாறு விமான சேவைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று தனது பதிலில் அவர் கூறினார். புதுச்சேரி முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்ட பயனாளிகளுக்கான தகுதியை மதிப்பீடு செய்ய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அங்கன்வாடி ஊழியர்கள் வாயிலாக வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் ஓய்வூதிய பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் கீழ் ஓய்வூதியம் பெறும் பயனாளிகளின் தகுதியை மதிப்பீடு செய்ய வீடு வீடாக நேரடி சமூக ஆய்வை நடத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் தகுதியற்றவர்கள் ஓய்வூதியம் பெற்றுக்கொள்பவர்கள் அடையாளம் காணப்படுவர். மேற்படி உயிரிழந்த ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்குகளிலிருந்து ATM அட்டை மூலம் தொகை எடுத்தல், திருமணமான விதவைகள், திருமணம் புரிந்த முதிர்கன்னியர், பிற மாநிலங்கள் அல்லது நாடுகளுக்கு குடியேறியவர்கள், அரசு துறைகளில் மற்றும் வங்கிகளில் பணியாற்றும் அல்லது ஓய்வூதியம் பெறும் நபர்கள் அடையாளம் கண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த சரிபார்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தற்போதைய ஓய்வூதியதாரர்களின் பட்டியல் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகங்கள், சமூக கூடங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களில் பொதுமக்கள் பார்வைக்காக ஒட்டப்படும். பொதுமக்கள் தங்களுக்கு தெரிந்த தகுதியற்ற நபர்கள் குறித்து நேரடியாக துறையுடன் அல்லது அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் தகவல் தெரிவிக்கலாம். மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பயனடைந்து வருகின்ற முதியோர், விதவைகள், முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகிய பிரிவுகளில் ஓய்வூதியம் பெறும் அனைத்து பயனாளிகள் தங்களது வாழ்வாதார சான்றிதழை ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 18க்குள் அருகிலுள்ள அங்கன்வாடி மையத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த திட்டத்தின் நிதி உண்மையான தகுதி உள்ள நபர்களுக்கே செல்ல பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் ஒத்துழைப்பை துறை கோருகிறது. மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் விஜயகுமார் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் விஜயகுமார் அவர்கள் தற்போது மத்திய அரசின் தொழில்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாடுகளை நீக்குதல் மற்றும் இணக்க சுமை குறைப்பு அமைப்பின் சிறப்பு குழு உறுப்பினராகவும் உள்ளார்.
புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள அவர் இன்று ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்ற கூட்டத்தில் கட்டுப்பாடுகளை நீக்குதல் மற்றும் இணக்க சுமை குறைப்பு குறித்து அனைத்து துறை செயலர்கள், துறை தலைவர்கள் மற்றும் தொழிற்சாலை மற்றும் தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் இன்று பிற்பகல் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் சரத் சௌகான், அரசு செயலர் விக்ராந்த் ராஜா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் உடனிருந்தனர். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது. சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, கிரிக்கெட் போட்டிக்கு 25,000 ரூபாய், காலாப்பட்டு சாய்பாபா கோயிலுக்கு கேமரா பொருத்த ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதில் முன்னாள் தலைவர் மதிவாணன், திருவேங்கடம், சிவக்குமார், முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ், செல்வகாந்தி, ராஜன், ராஜலட்சுமி, தனிகாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் சார்பில் ரெட்டியார்பாளையம் கருணை இல்லத்தில் இரவு உணவு வழங்கப்பட்டது. நடிகர் சூர்யாவின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மனிதநேய சூர்யா நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் தட்சணாமூர்த்தி, இளைஞரணியைச் சேர்ந்த பாலாஜி, அமிதாப் ஆகியோர்களின் ஆலோசனைப்படி மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் தலைவர் கோடீஸ்வரன் தலைமையில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட கருணை இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் மௌனம் பேசியதே நற்பணி இயக்கத்தின் பயணிக்கும் சூர்யா ரசிகர்கள் சேஷாத்ரி, சசிகுமார், விஜயகுமார், பிருத்திவிராஜ், மணிகண்டன், விக்கி, இளவழகன் மற்றும் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பூக்கடை ராஜேஷ், சூர்யா ரசிகர்கள் பேட்டரி, எழில், ஷாலு, ராமச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கருணை இல்லத்தில் கேக் வெட்டி மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இரவு உணவு வழங்கி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் ஃபாத்திமா நகரில் 9 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதிக்கு உட்பட்ட ஃபாத்திமா நகரில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 9,34,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்ய நாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் காளி, கந்தன், சிலம்பு, வீரக்கண்ணு, கிரி, முகமது கஷன், சுபான், சேஷன், பன்னீர், கண்ணன், ராம், தமிழரசன், பிரபாகரன், பேபி, நவீன், மோனிஷ், சாய்ரா பானு, திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், தோமுசா தலைவர் அங்காளன், விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர், கிளைக்கழக நிர்வாகிகள் ஜனா, மிலிட்டரி முருகன், முருகேசன், சர்புதீன், காசிநாதன், சேகர், கலைமணி, கமல் பாஷா, சுல்தான், கார்த்திகேயன், கோவிந்தசாமி, முத்து, முருகன், ரகு, பாலு, பாலமுருகன், அசார், லூர்துநாதன், மணிவாசகம், சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுநகர் ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் கோயில் தேர் வீதி உலாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் எஸ். கோபால் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை புதுநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயங்கொண்ட மாரியம்மன் ஆலய ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதில் திருத்தேர் புறப்பாடு நடைபெற்றது. தேர் உபயதாரர்கள் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்களும் திமுக பொதுக்குழு உறுப்பினர் உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளருமான கோபால் அவர்களும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து தேர் புறப்படுதலை துவக்கி வைத்தனர். பின்னர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் முருகன், பொருளாளர் சசிகுமார், இளைஞரணி துணை அமைப்பாளர் தாமரை, கிளை செயலாளர்கள் அகிலன், பிரகாஷ், கிளை நிர்வாகிகள் மணிதேவி, கார்த்தி, ரவி, வேல்முருகன், கணேஷ், ராமலிங்கம், சீனு, கோவில் நிர்வாகிகள் செந்தில் முருகன், காளியப்பன், விநாயகம், இளைஞரணி விக்னேஷ், அன்பு, கபாலி, சம்பத், பிரவீன், ஸ்டீஃபன், சஞ்சய், பரத், சரண், ரோஹித்,
ஆண்ட்ரோஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட், நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. பவழக்காரஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் பவழக்காரஞ்சாவடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலவிநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. திங்கட்கிழமை அன்று கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அன்று அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், புதன்கிழமையான நேற்று நாகமுத்து மாரியம்மன் சன்னதியில் ஊரணி பொங்கலிட்டு வர்ணனை செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பொங்கலிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து இரவு விநாயகர், முருகன், நாகமுத்து மாரியம்மன் ஆகிய சுவாமிகள் மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜய நேரு, தலைவர் சிவசண்முகம், துணைத் தலைவர்கள் கணேஷ் பிரபு, ரவி, சங்கர், பொதுச் செயலாளர்கள் காமராஜ், ஆறுமுகம், செயலாளர்கள் தங்கதுரை, வெங்கட்ராமன், சங்கரலிங்கம், விஜய், ஆனந்த், பொருளாளர்கள் லோகநாதன், அருண்ராஜ், மதன், உறுப்பினர்கள் மோகன், ரவிச்சந்திரன், செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பவழநகர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோயிலில் 105ஆம் ஆண்டு ஆடித் திருவிழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியில் முத்துப்பல்லக்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பெருமாள்பேட்டை வீதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான 105ஆம் ஆண்டு ஆடித் திருவிழா இந்த மாதம் ஜூலை 18 தொடங்கி 24ஆம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் நேற்று 6ஆம் நாள் உபயத்தில் காலை 9 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து அருள்பாலித்தார். மதியம் 12 மணிக்கு தேவஸ்தான வாசலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து மாலை 7 மணிக்கு முத்துப்பல்லக்கு விமானத்தில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. 6ஆம் நாள் உபயதாரரான அருள்மிகு ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் தேவஸ்தான இளைஞர் குழுவினர்
முத்துப்பல்லக்கு விமானத்தில் அம்மன் திருவீதி உலா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சியில் தேவஸ்தான நிர்வாகிகள், இளைஞர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இருபத்தி 5 ஆண்டுகால சீரற்ற மின் விநியோகத்தின் மீது 5 நாட்களில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் தீர்வு கண்டுள்ளார். சமீப காலமாக ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட ஏம்பலம், நத்தமேடு, புதுக்குப்பம், செம்பிபாளையம், கோர்க்காடு மற்றும் கரிக்கலாம்பாக்கம் ஆகிய கிராமங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவி வந்த சீரற்ற மின் விநியோகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் தலைமையில் மின்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளிடம் மனு அளிக்கப்பட்டது. அதன் விளைவாக கோர்க்காடு கிராமத்தில் உள்ள துணை மின் நிலையத்தில் 25 ஆண்டுகள் பழமையான 2 பிரேக்கர்கள் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாற்றியமைக்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பணிகளை பார்வையிட்டார். மேலும் பெருங்கலூர் மற்றும் தனத்தமேடு பகுதிகளில் உள்ள பிரேக்கர்கள் மாற்றப்படுகின்றது. இதனால் இனிவரும் காலங்களில் சீரான மின் விநியோகம் அனைத்து கிராமங்களிலும் கிடைக்கப்படும் என்று கூறப்படுகிறது. கடலூர் புனித வளவனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிக மேலாண்மை துறையின் ஜோபிஸ்காம் அசோசியேஷன் நிகழ்ச்சியில் மாலை எக்ஸ்பிரஸ் நிறுவனர் முனைவர் சக்திவேல் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். கடலூர் புனித வளவனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிக மேலாண்மை துறையின் மாணவர்கள் தொடங்கிய ஜோபிஸ்காம் அசோசியேஷன் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாலை எக்ஸ்பிரஸ் நாளிதழ் ஆசிரியர் முனைவர் சக்திவேல் சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினார். கல்லூரியின் துறை தலைவர் பங்கு தந்தை அலெக்ஸ், ஒருங்கிணைப்பு செயலர் உதவி பேராசிரியர் முனைவர் ஜான்சி குளோரியா, உதவி பேராசிரியர் ஓம் பிரகாஷ், உதவி பேராசிரியர் முனைவர் மோனிகா, உதவி பேராசிரியர் முனைவர் அந்தோணி அம்மாள் மற்றும் கல்லூரி மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்தின் தற்போதைய நிலை குறித்து பேச்சு. முதியோர் ஓய்வூதியம் பெறுபவர்கள் குறித்து அங்கன்வாடி ஊழியர்கள் வாயிலாக வீடு வீடாக சென்று சரிபார்ப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. மத்திய அரசின் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையத்தின் தலைவர் விஜயகுமார் முதலமைச்சர் ரங்கசாமியை இன்று மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.